நேர்காணல் விதிமுறைகள். நேர்காணல் விதிமுறையில் 3 நிலைகள் உள்ளன. நேர்காணலுக்கு முன்பு, நேர்காணல், நேர்காணலுக்கு பின்பு, நேர்காணலுக்கு முன்பு. நேர்காணலுக்கு செல்வதற்கு முன் நீங்கள் எடுக்க வேண்டிய சில ஆயத்த படிகள் உள்ளன. ஆராய்ச்சி. நிறுவனம் மற்றும் உங்களை நேர்காணல் செய்யும் நபரை நன்கு அறிந்து வைத்திருங்கள். இது உரையாடலில் பயனற்றது எதுவும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தும். ரெஸ்யூம். உங்கள் ரெஸ்யூம், சான்றிதழ்கள் மற்றும் உங்களுடன் கொண்டு செல்லும் வேறு எந்த பொருட்களையும் ஒழுங்குபடுத்துங்கள். மௌனம். நேர்காணலுக்கு முன் உங்கள் செல்போனை ஆஃப் செய்து வைக்கவும். சரியான நேரத்திற்கு வருதல். கிளம்பி வருவதற்கு 20 நிமிடங்கள் அதிகமாக ஒதுக்குங்கள். சாத்தியமான போக்குவரத்து குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். தாமதமாக வராதீர்கள். நேர்காணல் ஒரு அலுவலகத்தில் நடைபெறும். ஒரு உறுதியான கைகுலுக்கல். நேர்காணல் செய்பவர் உங்கள் கையை குலுக்குவதற்காக காத்திருங்கள். உங்கள் பிடியானது நசுக்குவதாக இல்லாமல் உறுதியாக இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அரட்டை பெட்டி. உங்கள் நேர்காணலில் உரையாடுவது முக்கியம் என்றாலும் ஒரு பக்கமாக மட்டும் உரையாடிக் கொண்டிருக்க கூடாது. உடல் அமைப்பு. உங்கள் கால்களை தாறுமாறாகவோ அல்லது கால் மேல் கால் போட்டோ அமரக்கூடாது. நேர்காணலில் உடல் மொழி மிகவும் முக்கியமானதாகும். எனவே உடல் அமைப்பை கடைபிடியுங்கள். புன்னகையுங்கள். நீங்கள் பதட்டமாக இருந்தாலும் புன்னகை செய்யுங்கள். நீங்கள் அணுகக்கூடியவராக இருக்க வேண்டும், விரைப்பாக தோன்றக்கூடாது. நேர்காணல் ஒரு அலுவலகத்தில் நடைபெறும். பணிவுடன் இருங்கள். உங்கள் நடத்தையை நினைவில் கொள்ளுங்கள். மாயாஜால வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். ப்ளீஸ் மற்றும் தேங்க்யூ என்பதை அடிக்கடி பயன்படுத்துங்கள். முதலாவது பணம். வேலையின் நிதி விவரங்களை பற்றி கேட்டு நேர்காணலை துவங்க வேண்டாம். முடிவு வரை காத்திருங்கள். சூவிங்கம் பயன்படுத்தக்கூடாது. உங்கள் நேர்காணலின் போது சூவிங்கம், மிட்டாய் அல்லது மின்ட்களை சாப்பிடக்கூடாது. புதிய விளையாட்டு. நேர்காணல் செய்பவர்கள் தங்களை அறிமுகப்படுத்த பயன்படுத்திய வழிமுறையை மட்டுமே பயன்படுத்துங்கள். நேர்காணலுக்கு பின்பு நன்றி கடிதம். உங்கள் நேர்காணலுக்கு பிறகு எப்போதும் நன்றி கடிதம் அனுப்புங்கள். கையால் எழுதுவது எப்போதும் சிறந்தது. ட்வீட் செய்யாதீர்கள். உங்கள் சமூக ஊடக ஸ்டேட்டஸை அப்டேட் செய்வதில் நீங்கள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் உங்கள் நேர்காணல் விவரங்களை இன்டர்நெட்டில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.